हरि ओम। महासंकटहर चतुर्थी। ओम गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। ओम श्री महागणाधिपतये नमः। ஸ்ரீ மகாகணபதிக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாள் சதுர்த்தி நன்னாள். விநாயகர் பிறந்தது வளர்பிறை சதுர்த்தியில என்றாலும் அவருக்கு தேய்பிறை சதுர்த்தி என்பது மிகவும் பிடிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள். இந்த நாளைத்தான் நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லுகிறோம். சங்கடம் என்று சொன்னால் சங்கடம், ஹர என்று சொன்னால் தீர்ப்பவர். ஆகையினாலே நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்களை, கஷ்டங்களை எல்லாவற்றையும் தீர்த்து அருள்பவர் சங்கடஹர விநாயகர் என்கின்ற பொருள் நமக்கு கிடைக்கிறது. இந்த சதுர்த்தியை விநாயக பெருமாளே ஏற்படுத்தி இருக்கிறார். சந்திரனுடைய தோஷங்களை நீக்குவதற்காக மகாகணபதி அருள் புரிந்த நன்னாள் தான் இந்த மகாசங்கட ஹர சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது. தேய்பிறை சதுர்த்தி அன்று விரதமிருந்து வழிபடுபவர்களினாலே என்னுடைய மனம் நான் குளிர்கிறேன், அவர்களுடைய சங்கடங்களை எல்லாம் போக்குகிறேன் என்பதாக மகாகணபதி அருள் செய்ததினாலே இந்த மகாசங்கடஹர சதுர்த்தி தினம் மிக விசேஷமான தினமாக இருக்கிறது. இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்திலே சந்திரனையும் தரிசனம் செய்ய வேண்டி இருக்கிறது. மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதம் குடும்பத்திலே சங்கடங்களை நீக்கி சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்று நாம் சொல்லுகிறோம். ஆவணி மாதத்தை பிறையில வரும் சதுர்த்தி தான் இந்த மகாசங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை தொடங்குபவர்கள் ஆவணி மாதத்தில் வரப்படக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில இருந்து இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை இருக்க வேண்டும். 12 மாதங்களிலே இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தியிலே விநாயகர் பெருமானை வழிபட நமக்கு எல்லா விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கும், சுபிக்ஷமாகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. மங்களகரமான ஸ்ரீகுரோதி வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை மகாசங்கடஹர சதுர்த்தி விரத பூஜை செய்வதனாலே எல்லா விதமான நலன்களும் சித்திக்கும். விநாயகரை வழிபடுவதனாலே எல்லா விதமான சுபிக்ஷங்களும் கிடைக்கும். அவருடைய அபிஷ்டங்கள் எல்லாமே அவர் அருளி கொடுக்கிறார். எல்லா விதமான நலன்களும் வளங்களும் சித்திக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் அருளி செய்ததாக அமைந்திருக்கிறது. ஓம் மகாகணாதிபதயே நமः. ஓம் கம் கணபதயே நமः. ஓம் கம் கணபதயே நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் கம் கணபதயே நமः. லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.